பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வீடியோலையும் உங்களை மறுபடியுமாய் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொள்கிற வார்த்தை என்னவென்றால், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? காதேஸ் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் காதேஸ் வனாந்திரத்தில் இருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் போய் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அங்கே எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வாங்கள் என்று சொல்லுகிறாங்க. அப்பொழுது ஜனங்கள் அதில் ஒரு சில கூட்டத்தை மோசே தெரிந்தெடுத்து, நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க என்று சொல்கிறான். அப்போ அவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே போல தான் அவங்க பார்க்கும்போது அதே மாதிரி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே அவர்கள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்களும் அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்ல பலவான்களாக இருக்கிறார்கள். அங்கே போய் நம்ம அங்கே இருக்க முடியுமா? அங்கே நம்மளோட வாழ்க்கையை அங்கே நம்ம ஆரம்பிக்க முடியுமா என்று பார்க்கலாம். அப்பொழுது காலேபுக்கு நல்ல விசுவாசம், கர்த்தர் முன்னாவே சொன்ன அந்த விசுவாசத்தினால அவர் என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம் என்று சொல்கிறார். சுதந்திரித்து கொள்வோம் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் நாம் எளிதாய் பெற்றுக்கொள்வோம். அப்போது காலேப் ஏன் அந்த எளிதாய் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறான்னா, காலேபோட விசுவாசம் கர்த்தருடைய அந்த நெருக்கமும் அந்த ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் எப்படி அங்கே ரிலேஷன்ஷிப் பற்றி அங்கே குறிக்குது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களில் நீங்கள் எதையோ ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் அடுத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார். அந்த வாக்கு பண்ணினதுக்கு நான் பாத்திரவானா, அதை நான் எளிதாக சுதந்திரித்து கொள்வேனா என்று உங்களோட வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நீங்கள் கலங்கலாம், பயப்படலாம். இந்த நாளில் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்க. அவர் உங்களுடைய எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஜெபிக்கணுமோ இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது எங்கள் ஐடி. இந்த ஐடியில் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸும் சொல்லலாம். இல்லை என்னோடு நீங்கள் பேசணும் என்றால் கூட நீங்கள் இந்த ஐடியை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.